நம்ம வந்து இந்த மாசம் ஃபுல்லாவே வந்து மகாராஷ்டிரியன் ஸ்பெஷல் ரெசிபீஸ் தானே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கும் நம்ம அந்த ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒரு சைட் டிஷ் ஒண்ணு பார்க்க போறோம். ஒரு ஸ்வீட் ஒண்ணு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ரசிக்க ருசிக்கல கலந்துக்கணும்னு நெறைய பேர் கேட்கிறீங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வந்து என்ன ரெசிபி பண்ண போறீங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டா மறக்காம உங்க ஃபோன் நம்பரோட ஜெயா டிவிக்கு எழுதி அனுப்புங்க. அப்படி இல்லன்னா கீழ வர வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மகாராஷ்டிரியன் ஸ்பெஷல் ரெசிபியா பாலக் சப்ஜி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரவா அல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். முதல்ல அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. பாலக் சப்ஜி செய்ய தேவையான பொருட்கள்: நறுக்கிய பாலக்கீரை 1 கப், கடுகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், வரமிளகாய் 2 நம்பர், நறுக்கிய பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், வரமிளகாய் பொடி 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. ரவா ஹல்வா செய்ய தேவையான பொருட்கள்: ரவை 1 கப், சர்க்கரை 3/4 கப், நெய் தேவையான அளவு, முந்திரி திராட்சை சிறிதளவு, ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன், பால் 1 கப். பாலக் சப்ஜி ரவா அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்வீட் ரெசிபி பண்ணிடலாம். ஸோ 2 பக்கமும் பேன் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ண போறோம்னா, நெய் விட்டு ரவையை கொஞ்சம் லைட்டா ப்ரௌன் கலர் வரா மாதிரி வறுத்துக்க போறோம். அது வறுத்துட்டு இருக்கிற சமயத்துல 1 கப் ரவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு 1 கப்பு பால் 1 கப்பு தண்ணி கரெக்டா இருக்கும். ஸோ முதல்ல வந்து நெய் விட்டுப்போம். ரவை வறுக்கும் போது நீங்க நெய்யும் எண்ணெயுமா மிக்ஸ் பண்ணி கூட விட்டுக்கலாம். கரெக்டா 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இந்த பக்கம் ரவையை வறுத்துக்கலாம். அது வறுத்துன்னு இருக்கிறதுக்குள்ள என்ன பண்ண போறோம்னா, இந்த சைட்ல வந்து எந்த கப் எடுத்திருக்கீங்களோ அதே கப்ல அளந்து விட்டுக்கணும். கரெக்டா பால் வந்து 1 கப். ஒரு கப்பு வந்து தண்ணி. இது லைட்டா வந்து ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ள இந்த பக்கம் ரவையை வறுத்துடலாம். நம்ம இந்த ரவை வறுபடும் போதே நம்ம வந்து இன்னும் கொஞ்சமா நெய் சேர்த்து முந்திரி திராட்சை எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். நம்ம கலர்லாம் எதுவுமே சேர்க்க போறது இல்லை. குங்குமப்பூ இருந்ததுன்னா நீங்க குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதோட நேச்சுரல் கலர்லேயே நல்லா இருக்கும். இது வந்து இப்போ ஆடி மாசம் அப்படிங்கிறதுனால நீங்க வந்து பிரசாதமா பண்றதுக்கு கூட ரொம்ப சௌரியமா இருக்கும் இந்த ரவா அல்வா. இதுல லைட்டா முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா, ரவை வந்து லைட்டா கலர் மாறணும். அது ஒண்ணுதான். அதே மாதிரி 1 கப்பு ரவைக்கு நீங்க ஒரு 3/4 கப்பு சர்க்கரை போட்டா போதும். ஒண்ணுக்கு ஒண்ணு போடும்போது, அதாவது 1 கப்புக்கு ரவைக்கு 1 கப்பு சர்க்கரை போடும்போது என்ன ஆகும்னா, சில சமயம் ஸ்வீட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். ஸோ 3/4 கப்பு கரெக்டா இருக்கும். நல்ல வாசனை வரணும் ரவை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தண்ணியும் பாலும் சேர்த்து விட்டுருக்கோமா, அது லைட்டாக நல்லா கொதிக்கிறது. ரவை வறுபட்டுறது ஒரு பிளேட்ல மாத்திடுறேன். இப்போ வந்து ரவையை வறுத்து எடுத்துட்டோமா, ஸோ கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம். இதில் முந்திரி திராட்சையும் வறுத்துருவோம். அப்படியே ஏலக்காய் வந்து நீங்க பொடி இருந்தா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏலக்காவை சும்மா நசுக்கிட்டும் சேர்த்துக்கலாம். நாம இப்போ ஏலக்காவை சேர்த்துருவோம். இப்போ வறுத்து வச்சிருக்க ரவையை சேர்த்துடலாம். ஜஸ்ட் அதை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து பால் வந்து கொதிக்க வச்சிருக்கோம் இல்லையா, பாலும் தண்ணியுமா சேர்த்து அதை இதில் சேர்த்துருவோம். இந்த அப்படியே மூடி வச்சிருவோம். கொஞ்சம் வேகட்டும். மூடிடுவோம், வேகட்டும் கொஞ்ச நேரம். இப்போ ரவை வெந்திருக்கும், பார்த்துடலாம். பாருங்க, நல்லா வேகணும், நல்லா குழவா. இப்போ வந்து சர்க்கரையை சேர்த்துடலாம். ஒரு 3/4 கப்பு சர்க்கரை.
எப்பயுமே சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறம் கைவிடாம கலருங்க, இல்லைன்னா கட்டி தட்டி போயிடும். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நெய் வரணும் மேலே. அவ்வளோதான், நம்மளுடைய ரவா அல்வா ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை பிளேட்டிங் பண்ணிடுவோம் நாம. இப்போ ரவா அல்வா வந்து பிளேட்டிங் பண்ணியாச்சு. அடுத்தது பாலக் சப்ஜி தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பேன் வச்சுருக்கேன். எண்ணெய் விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. இது வந்து சப்பாத்தி அப்புறம் ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்குலாம் நல்லாயிருக்கும். நீங்கள் தாளிக்கிறது வந்து கடுகு சீரகம்லாம் முன்னாடியும் தாளிக்கலாம், இல்லை லாஸ்ட்டாகவும் நம்ம தாளிச்சிக்கலாம். நான் வந்து எல்லாமே வந்து அட் அ டைம் தாளித்து தான் நான் பண்ண போகிறேன். கொஞ்சமாக கடுகு, சீரகம், ஒரே ஒரு வரமிளகா, பூண்டு, பூண்டு லைட்டாக அப்படி வதங்கட்டும். இதில் கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம் நாம. பாலக்கீரை கட் பண்ணி வச்சுருக்கோம், இப்போ அதை சேர்த்துடலாம். பாலக்கீரை வதங்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம தயிரில் கொஞ்சம் கடலை மாவுலாம் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், டக்குன்னு பண்ணிடலாம். இது ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துப்போம். அப்புறம் தேவையான உப்பு. ஏற்கனவே ஒரே ஒரு வரமிளகா தாளிச்சிருக்கோம், கொஞ்சமாக வந்து வரமிளகா பொடி. இப்போ கீரை நல்லா வதங்கட்டும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன். இதுக்கு தகுந்த மாதிரி தயிர் கொஞ்சம் சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கடலை மாவு விட்டு அது கொதிச்சு வரும்போது வேற கொஞ்சம் திக்காகிடும். இப்போ இந்த பக்கம் கீரை நல்லா வதங்கிடுது, சேர்த்துடலாம் நாம். அதில் கடலை மாவு கரைச்சி விட்டுட்டோம் தயிரில், இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். அவ்வளோதான், நம்மளுடைய பாலக் சப்ஜி வந்து ரெடி. ஒரே ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, நம்ம கடலை மாவும் தயிரும் மிக்ஸ் பண்ணது சேர்த்தோமா, நல்ல ஒரு கொதி வந்துடுது. ஆஃப் பண்ணியாச்சு. இதை அப்படியே பிளேட்டிங் பண்ணிடலாம். இந்த மாதிரி வரணும். இது வந்து நீங்கள் ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். பாலக் சப்ஜி செய்முறை. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேன்ல எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு, சீரகம், ஒரு வரமிளகா, அதுக்கப்புறம் பூண்டு, கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கட் பண்ணி வச்சிருக்கிற பாலக்கீரையும் சேர்த்துட்டு ஒரு பெரட்டிட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி, வரமிளகா பொடியும் சேர்த்து போட்டு நல்லா வதக்குங்க. அது வதங்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு கப்பு தயிர் எடுத்துட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூனோ இல்லை 1 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. தேவையான தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு இந்த பக்கம் கீரை வதங்கினதுக்கப்புறம் அதையும் சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டு இறக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய பாலக் சப்ஜி ரெடி. இன்னைக்கு நம்ம வந்து மகாராஷ்டிரியன் ஸ்பெஷலாக ரவா அல்வா, அதுக்கப்புறம் வந்து பாலக் சப்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.